ஸ்டார்ட்டா பேசலாமா? இன்னைக்கு வந்து பள்ளி ஆட்டோ சங்கத்தை பற்றி ஒரு 10 வரியில் சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. டெய்லி ஏதாவது ஒரு சேவைகள் செய்கிறதுல வந்து பள்ளிப்படை ஆட்டோ சங்கம் வந்து சிதம்பரத்துலேயே முதலிடமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நினைக்கிறேன், அப்படிதான் இருக்கும். ஏன்னா உதவி செய்கிறதுக்கு பணம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமே கிடையாது, மனசு மட்டும்தான் முக்கியமான விஷயம். அதுக்கான பணம் வந்து இறைவனிடத்துலேருந்து வருதுங்கிறது பள்ளிப்படை ஆட்டோ சங்கம் நிரூபிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா யார்கிட்டையுமே பணம் கிடையாது. அவங்களே அன்றாடம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆட்டோ ஓட்டினா ஒரு 1000 ரூபாய் கிடைக்கிறதுங்கிறது ஒரு குதிரை கும்பான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு இருக்கிற இடத்துல இம்மாம் பெரிய செயல்களை தினசரி செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா அது வந்து ரொம்ப வியப்பான ஒரு விஷயம். மறுபடியும் சொல்கிறேன், பணம் வந்து உதவி செய்கிறதுக்கு பணங்கிறது ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. ஏன்னா மனசுன்னு ஒன்று இருந்தாலே அதுக்கான கருணையை வந்து இறைவனிடத்துலேருந்து இவங்களுக்கு தினசரி வழங்கப்படுது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு அஸ்மா டிரான்ஸ்போர்ட் சார்பாக இந்த பள்ளிப்படை ஆட்டோ சங்கத்தை இணைச்சி இன்னைக்கு என்னோட பிறந்தநாளுக்காக ஒரு 150 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நம்ம மாலிக் பாய்கிட்ட சொன்னேன். உடனே அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணார். சந்தோஷமாக மக்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சோம். இன்னும் எண்ணற்ற சேவைகள் வந்து இந்த சங்கத்தில் சேர்ந்து நான் செய்வேங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உங்கள் அனைவருக்கும் வந்து ஒரு தாழ்மையான ஒரு வணக்கத்தை வந்து வச்சுட்டு இன்னும் மேன்மேலும் இந்த பள்ளிப்படை ஆட்டோ சங்கம் வந்து உயரணுங்கிறதுல வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம்.